The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கொரியன் ஸ்கின்னுக்கெல்லாம் அரிசி இஸ் வெரி குட்னு சொல்லுவாங்க. இட்லி தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த அரிசி எடுத்து போட்டுக்குவேன். கேர்லி ஹேர் அப்புறம் நல்லா ஒரு அம்ப்ரெல்லா வச்ச மாதிரி இருக்கும், மேலே ஹியூமன் அம்ப்ரெல்லா மாதிரி நடந்துட்டு இருப்பேன். நம்ம ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைசர் இருக்க தான் யங்காகவே இருக்கும். ட்ரையாக இருந்ததுன்னா சீக்கிரம் இந்த கரிசலாங்கண்ணி எண்ணெய், கருவேப்பிலை, ஹைபிஸ்கஸு, வெந்தயம், மருதாணி இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் லைக் எலாங்கேட்டட் கிஸ்ஸஸ். செகண்ட் வந்து இதைவே நீங்கள் தலையை மேலே தூக்கி நல்லா நல்லா தேர்ட் எக்ஸசைஸ் வந்து ஃபிஷ் ஃபேஸு. 6, 7, 8 ஓப்பன். அப்புறம் ஊ ஆ ஊ ஆ ஆ இதனோட எஃபெக்ட் பண்ணி முடித்தா ஏதோ போய் ஒரு 10 வயசு கம்மியான ஒர்க் அவுட். ஸ்வெட் ஆக ஆக ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும். 10 நாளைக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு அடுத்த 1 வருஷத்துக்கு அது தாங்கும்னா நடக்காது. அன்னன்னைக்கு சாப்பிட்டா தானே பசி யாரும். அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட வெல்னஸ் கோச் டாக்டர் ஜெயா மகேஷ் இருக்காங்க. அவங்களோட தான் பேச போகிறோம். நிறைய டிப்ஸ் கேட்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். வெல்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட இன்னர் பியூட்டி அவுட்டர் பியூட்டி எல்லா பற்றியும் பேசுகிறோம். எஸ்பெஷலி இப்போ இந்த ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதை பற்றி ரொம்ப நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய புது புது மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், கொரியன் பியூட்டி அது இதுன்னு நிறைய வந்துட்டுருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கின் கேர் எப்படி பண்ணலாம் மேம்? என்னோட ஃபேமிலியில் வந்து மெலஸ்மா ரன்ஸ் இந்த ஃபேமிலி. மெலஸ்மா அப்படின்னா மங்கு. அது நல்ல நேரம் வந்தால் போயிடும், கெட்ட நேரம் வந்தால் வந்துடும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அது ஒவ்வொரு பிலீஃப் இருக்குது. பட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்ற ஒரு விஷயம். அதே மாதிரி பிம்பிள்ஸ் இருக்குது. அந்த பிம்பிள்ஸை வந்து நம்ம அது தொடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த கால்கேட் பேஸ்ட் போடு, அது போடு, இது போடுன்னு நம்மளுக்கு லாட் ஆஃப் விஷயங்கள் இப்போ தான் சேனல்ஸு அது இதுன்னு சொல்லி அவங்களுக்கு அது ஒர்க் ஆகிருக்கலாம், அவங்க போட்டிருக்கலாம். ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு கிடையாது. அது கரெக்டாக தப்பானும் நான் சொல்கிறதுக்கு வரல. நான் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். பட் முதல் வந்து நீங்கள் ஸ்கின்னை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த இன்சைட் அப்படின்னா கரெக்டான சாப்பாடு, நல்ல தூக்கம், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இருக்கக்கூடாது, ஒர்க் அவுட். ஸ்வெட் ஆக ஆக ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும். மெடிடேட் பண்ணுங்கள், பிராணாயாமா பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஹைட்ரேட் யுவர் செல்ஃப், ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர், eat lot of fruits and vegetables. and மனசை சந்தோஷமாக பாசிட்டிவாக வச்சுக்கணும். எந்த ஒரு நெகட்டிவ் கோவம் வந்தால் அது முகத்தில் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். கோவம் அப்படின்னா அப்படி இங்கே இருக்கிறது தான் இங்கே வரும். ஸ்மைல் பண்ணால் ஸ்மைல் பண்ணி ஏஞ்சலிக் ஃபேஸாக வச்சுக்கலாம். ஸோ என்னோடய பரிசா ஃபேஷியல் ஸ்கல்ப்டிங்கில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கறது ஐ மேக் மெடிடேஷன் அந்த ஒரு ப்ரோக்ராமோட ஒரு பார்ட்டாக கொடுப்பேன் நான். இது வந்து நம்ம உள்ளே செய்யக்கூடிய விஷயங்கள். வெளியே என்ன பண்ணணும், லாட் ஆஃப் பொல்யூஷன் வெளியில் கண்டிப்பாக. நான் வந்து பேசிக்கான வந்து கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர். நான் வந்து ஏஸ்தட்டிஷியனும் கிடையாது, நான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டும் கிடையாது. ஸ்கின்னுங்கிறதுங்க ஃபேஸுங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே உங்கள் முகத்தை தான் எல்லாருமே பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் உடம்ப கவனிப்பாங்க. அப்படிங்கிறப்போ ஏதோ சீப்பாக ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது, அப்படி சீப்பாக ஃபேஷியல் கிடைக்கிது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுக்குன்னு படித்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போங்க. என்கிட்ட வந்து டிஎம் பண்ணுவாங்க, மேம் ஸ்கின் எப்படி ஷைனாக இருக்கிறதுங்க மேம், நான் வந்து இந்த க்ரீம் போடலாமா, அந்த க்ரீம் போடலாமா, நான் வந்து நேற்று யூடியூப்பில் பார்த்தேன், அவங்க அந்த க்ரீமை போட சொல்லுங்கள். ஏங்க அது அவங்களுக்கு ஒத்துக்கலாம், அவங்க டாக்டர்கிட்ட கேட்டிருக்கலாம், அவங்க நாலேஜை ஷேர் பண்ணலாம். அதே க்ரீம் உங்களுக்கு ஒத்துக்கும்னு கிடையாது. நான் இந்த ஃபீல்டில் வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட்டே கிடையாது. நீங்கள் போய் ஒரு டாக்டரை பாருங்கள், ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட் இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட் பாருங்கள், அவங்க ப்ராப்பராக உங்களை கைட் பண்ணுவாங்க. நான் சொல்லி இருக்கிற அழகான மூஞ்சி, இருக்கிற ஆல்ரெடி டேமேஜ் ஃபேஸ் இன்னி டேமேஜ் ஆகி தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டு, தயவு செஞ்சு இப்படி வந்து ரேண்டமாக யாருக்கோ ஸ்கின்னு அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணணும்னு கேட்காதீங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற கைடன்ஸ் கரெக்டாக இருக்காது. அதுக்கு தானே என்ன மாதிரி ஆயிலி ஸ்கின்னா இல்லை ட்ரை ஸ்கின்னா இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னா இதெல்லாம் யார் கண்டுபிடிப்பாங்க. எனக்கு கொஞ்சம் டெர்மட்டாலஜி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. அந்த நாலேஜை எனக்கு பயன்படுத்திக்கிறேன்.
அதுக்காக நான் மற்றவங்களுக்குலாம் அட்வைஸே கொடுக்க மாட்டேன். இது ஸ்கின்னுக்கு இப்போ உங்க ஹேருமே ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி ஹேர் கேர் அப்படியாடா பண்ணி சொல்கிறேன்? ஐயோ என் ஹேர் ஆக்சுவலாக கேர்லி ஹேர். அந்த எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நினச்சா மொட்டை போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு இன்னைக்கு முடிவு பண்ணேன்னா நாளைக்கு போய் மொட்டை போட்டுருவேன். எதுக்கு போடுவேன்னு தெரியாது, ஆனால் போட்டுக்குவேன். இந்த மொட்டை போட்டு போட்டு ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலும் பயங்கர திக்காயிடுச்சு. கேர்லி ஹேர் வேற. இது எப்படி இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணாட்டி ரொம்ப கஷ்டம். இந்த தேங்காவோட நார் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸு, ப்ராப்பர் ஆயில் மசாஜு. அம்மா வந்து அந்த காலத்தில் விளக்கெண்ணெயும் அரைப்பு சீவக்காய் போட்டு ஆள் வச்சு தேய்ச்சி குளிக்க வச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது அதெல்லாம் போடக்கூடாது சொல்லிட்டாங்க. அப்புறம் தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் கம். அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் போட போட நம்ம இங்கே போடுறது நம்ம உடம்புல போட்டோம்னா அது அங்கே தானே வரும் இல்லையா? ஸோ நான் வந்து ஐ எம் மோர் இன்டு நேச்சுரோபதி அண்ட் ஹோம் ரெமெடிஸ். அந்த மாதிரி பாட்டி அம்மா சொல்லி கொடுத்தது தான் நான் பண்ணுறதுடா. இந்த கரிசலாங்கண்ணி எண்ணெய், கருவேப்பிலை, ஹைபிஸ்கஸு, வெந்தயம், மருதாணி இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி வச்சுட்டு அதை நல்லா தலைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறது. குட் ஷாம்பு அண்ட் ஹேர் மாஸ்க்கு. இந்த ஹேர் போய் ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கு அதுக்கு மேலே மெயின்டெனன்ஸாக இருக்குது. இப்போ இது பெரிய வேலை. பேசாமல் இப்போ பழைய மாதிரி மொட்டை போட்டுக்கலாமா அப்படின்னு கூட யோசிக்க தோணும் எனக்கு. பட் இட்ஸ் லாட் ஆஃப் மெயின்டெனன்ஸ், இட்ஸ் லாட். பட் இஃப் யூ ஹாவ் டு லுக் குட்னா இட்ஸ் அபவுட் க்ரூமிங் தானே. வீட்டில் வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சு பாருங்க, நம்ம என்ட்ரு பண்ண உடனே அங்கே ஒரு பெருசாக ஒரு வெடிப்பு இருந்ததுன்னா அதை போய் பார்ப்போம்ல, பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல. என்னடா வந்தோன்னே அப்படி. அப்போ வீட்டுக்கே அதை பார்க்குறோன்னா அப்புறம் நம்ம வென் யூ கோ அவுட், நான் நினைப்பேன் என்னை நல்லா க்ரூம் பண்ணிக்கணும். ஐ ஷுட் லுக் குட். லுக்கிங் குட், இன்வெஸ்டிங், உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைமும் உங்களுக்காக நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறதோ இல்லை உங்களுக்காக நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே தப்பானது இல்லை. இட்ஸ் செல்ஃப் ப்ரிசர்வேஷன். அது செல்ஃபிஷ் கிடையாது. செகண்ட்லி வந்து நீங்கள் அழகாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே ஒரு நாள் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் அன்றைக்கி முழுக்க சந்தோஷமா, இல்லை காலையில் ஒருத்தர் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னா அன்றைக்கி முழுக்க நம்மளுக்கே சந்தோஷம். அந்த அந்த நாள் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நாளாக நம்மளால் வச்சுக்க முடியும். அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் இது. ஸோ கண்டிப்பாக ஹோம் ரெமெடி தான். எப்படி மேம் மொட்டை போட்டுக்கலாமான்னு ஈஸியாக சொல்றீங்க. நிறைய பேருக்கு அந்த மொட்டை போடணும்னாலே யோசனை வரும் நான் இல்லையா? சஞ்சு போடுறப்பெல்லாம் போய் போட்டுக்குவேன். நான் ஆக்சுவலாக இப்போ இந்த மிஸ்ஸஸ் 2004க்கு அப்புறம் கூட ஐ திங்க் நான் 2 தடவை மொட்டை போட்டேன் நான். பட் த திங் இஸ், எனக்கு நிஜமாவே அது ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கணும். அது எதா இருந்தாலுமே அதுக்காக மெனக்கெட்டு போய் அந்த இதில் ஸ்பாவில் போய் உட்காந்து 2 மணி நேரம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அது நம்ம ஒன்ஸ் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணாட்டி எனக்கு கேர்லி ஹேர் அப்புறம் நல்லா ஒரு அம்ப்ரெல்லா வச்ச மாதிரி இருக்கும். மேலே ஹியூமன் அம்ப்ரெல்லா மாதிரி நடந்துட்டு இருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் போகிறப்போ யூ கான் கோ அன்கெப்ட் இல்லையா, கொஞ்சம் க்ரூம்டாக இருக்கணும். இட்ஸ் லாட் ஆஃப் ஒர்க். ஸோ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது தப்பில்லை. அதான் சொன்னேன்ல, 24 மணி நேரத்தில் எனக்காக நான் 1 மணி நேரம் கூட எடுக்காட்டி டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என் கையில் தானே இருக்குது. டைமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சு வச்சுட்டு எனக்கு வேணுங்கிற டைமை நான் கண்டிப்பாக எடுத்துக்குவேன். 10 நாளைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு அடுத்த 1 வருஷத்துக்கு அது தாங்கும்னா நடக்காது. அன்னன்னைக்கு சாப்பிட்டா தானே பசி யாரும். அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும். ஃபேஸை ஷேப்பாக வச்சுக்கிறதுக்கு இப்போ நிறைய வந்துருச்சு. ரோலரு அது இதுன்னு நிறைய பண்றாங்க. ஆனா நீங்க இந்த ஃபேஸ் எக்ஸசைஸ்னு ஒன்று கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாம். அதை பத்தி சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஸ்கின்னை இழுக்கிற விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜஸ் இருக்குது. நம்ம பாயிண்ட்ஸு கிளவிக்கல்ல இருக்குது, இங்கே இருக்குது. இப்போது ரெஸ்ட் ரூம் போகிறோம், தண்ணி ஊற்றி விட்டோம்னா அந்த போய் ஒரு குழாயில் போயிடுது இல்லையா, ட்ரெயின் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி நம்மளுக்கும் அங்கங்கே ட்ரைனேஜ் இருக்குது. ஓகே, அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூ டக் யோர் ஸ்கின் எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு எலாஸ்டிசிட்டி போயிடும்னு எனக்கு ஒரு எண்ணம். நான் வந்து ஃபேஷியல் பண்ண மாட்டேன், ஃபேஷியலை கொடுக்கவே மாட்டேன். நான் ஒரு டாக்டர், ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட மட்டும்தான் என் ஃபேஸை நான் கொடுத்துருக்குறேன். கல்யாணத்துக்கு கூட நான் ஃபேஷியல் பண்ணது கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரே ஒரு தடவை வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து எனக்கு பார்த்த உடனேயோ ஒரு 10 வயசு கூடின மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் வந்து, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் டைம் ஐ எவர் டிட் இட். அதுக்கப்புறம் நான் பண்ணுறது கிடையாது. இது ப்ராப்பராக டாக்டர்ஸ் கிட்ட போய் அவங்க கொடுக்குற வாட் அவங்க கொடுக்கறது தான் நான் போட்டு மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹோம் ரெமெடிஸ், தயிரில் கொஞ்சம், அது சில பேர்த்துக்கு தயிர் ஒத்துக்காமல் போகலாம் ஃபார் ஃபேஸு. அதே மாதிரி லெமன் அலர்ஜினா தயிர், லெமன் இது போடுவேன், மஞ்சள் போட்டு ஊற வச்சு லூக்வார்ம் வாட்டரில் கழுவுவேன். சம்டைம்ஸ் எக் ஒயிட்டு, ஹனி, லெமன் போட்டு பீட் பண்ணி
அது போடுவேன். இட்லி, தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தாங்கன்னா, அந்த அரிசி எடுத்து போட்டுக்குவேன். கொரியன் ஸ்கின்னுக்கெல்லாம் அரிசி இஸ் வெரி குட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான். அதை மீறி நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அந்த கிளென்ஸ் பண்ணணும், ப்ராப்பராக டோன் பண்ணணும், மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். நம்ம ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைசர் இருக்க தான் யங்காகவே இருக்கும். ட்ரையாக இருந்ததுன்னா சீக்கிரம் க்ரோஸ் ஃபீட்டு, ரிங்கிள்ஸு, லாஃப் லைன்ஸு, நேசோலேபியல் லைன்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபோர்ஹெட் லைன்ஸு எல்லாமே வந்துடும். அப்புறம் சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். நான் வீட்டுக்குள்ளே தானே உட்காந்து இருக்கிறாங்க அப்படின்னா சன்ரைஸ் உள்ளே வரும். சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். உங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்கிட்ட போங்க. ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு சன்ஸ்க்ரீனு, இல்லை ட்ரை ஸ்கின்னுக்குன்னு உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் மீறி பேக் டு த கொஸ்டின் ஆஸ் டு ஹவு டு யூ டூ யோர் ஃபேஷியல் ஸ்கல்ப்டிங். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து நம்ம உடம்பு ஒர்க் அவுட் பண்ணோம்னா யங்காக இருக்கிறோம். நம்ம ஃபேஸும் இஸ் மேட் அப் ஆஃப் 42+ ஆட் மசில்ஸ். ஓகே, ஒவ்வொரு மசிலும் ஓரஸ் மசில்ஸு, ஆக்யுலை மசில்ஸு அண்ட் மென்டாலிஸு, ஃப்ரண்டாலிஸு, இந்த மாதிரி ஜைகோமெட்ரிக் மசில்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. பிளாட்டிஸ்மா மசில்ஸு, ஸ்டெனோக்ளடோமஸ்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது ராஜா. பட் எனக்கு இருக்கிறது லைக் த மெயின் மசில் குரூப்ஸ் தட் யூ ஹாவ் டு ஆக்டிவேட். அது எனக்கு தெரியும். இப்போ நான் இதை சொல்லி நீங்கள் போய் உங்கள் மென்டாலிஸ் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணலான்னு உங்களுக்கு புரியாது. கரெக்டாக நான் பேசிக்காக சொல்லலாம். ஜா லைனு இல்லை நெக் மசில்ஸு நம்ம வந்து கற்றுக்காட்டி என்னால் கரெக்டாக விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதுக்காக நான் கற்று ஆகணும். ஆனால் உங்களுக்கு புரியிறவங்களுக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணால் போதும். ஃபேஸும் டோன் அப் ஆகும், பியூட்டிஃபுல்லாக டோன் அப் ஆகும். ஃபேஷியல் எக்ஸசைஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனேஜ் அப்பப்போ ஃபினிஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னம்னா அந்த ட்ரைனேஜ் அழகாக போயிடும். ஸோ கையை வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா இருந்தால் கூட நல்லா கையை சுத்தம் பண்ணிட்டு தான் ஃபேஸை தொடணும். சும்மா போய் ஃபேஸில் கை வச்சுட்ருக்காதீங்க. அண்ட் ஃபேஷியல் எக்ஸசைசஸ் வந்து இன்ஃபேக்ட் பிம்பிள்ஸ் பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆக ஆக அங்கே வந்து ப்ராப்பரான டாக்டர்கிட்ட கேட்டு உங்கள் சிரம்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ண பெப்டைட்ஸு, தேர் ஆர் ஸோ மெனி விட்டமின் சி சிரம். இது ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. அது டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாம் போட ஸ்கின் வந்து அழகாக மெயின்டைன் ஆகிக்கும். ஸோ ஃபேஷியல் எக்ஸசைஸ்னால பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஐஸுக்காகட்டும் எல்லாத்துக்குமே. ஸோ இட் வில் மேக் யூ லுக் யங்கர் அண்ட் ஃபீல் யங்கர். இப்போ நிறைய பேர் வந்து இந்த கேர்ள்ஸ் எஸ்பெஷலி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஆஃபீஸில் கிடைக்கிற ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு தோணும். ஸோ ஆஃபீஸில் ஈஸியாக பண்ணுறது என்னென்ன? ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபேஷியல் மசில்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் கொடுக்குறோமோ அது வந்து நல்லது. தயவு செஞ்சு உங்களுக்கு பவர் இருந்ததுன்னா கண்ணை சுருக்கிட்டு உங்கள் பவர் கிளாஸ் போடாமல் கண்ணை சுருக்கிட்டு டிவியோ இல்லை புக்ஸோ இல்லை உங்களோட ஃபோனோ பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்ணில் வந்து லைன்ஸ் உழுக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது விஷயம், உங்கள் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை புக்ஸ் படிக்கிறது, உங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது கூட தலையை இப்படி குமிய வைக்காதீங்க. டபுள் சின்னுங்கிறப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம பிளட் சர்க்குலேஷன் டு யுவர் தைராய்டு பேராதைராய்டெல்லாம் வந்து நம்ம கட்டாயி லைக் அது கொஞ்சம் ஃபீபிள் ஆயிரும். அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா கழுத்து அப்புறம் இந்த ஷோல்டர் பெருசாயிரும். ஏன்னா உங்கள் உடம்பு என்ன நினச்சிட்ருக்கோம், இவன் கழுத்தை இப்படி தொங்க போட்டுட்டு இருந்தால் subconsciously it's like putting 20 kg weights on your shoulders, which is proven. இந்த மாதிரி 20 kg weights இறங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த பால் எல்லாம் ஃபார்ம் ஆகிறது அப்படி சொல்லிட்டு. ஸோ ஐ வாண்ட் டு பிலீவ் வாட் he said. ஏன்னா அதை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பால் ஆட்டோமேட்டிக்காக நான் பார்த்துட்ருக்குறேன். ஐ கேன் see ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர்ஸ் குறுகி இந்த இடத்துல பால் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை பண்ணாதீங்க. சின்ன வந்து parallel to the ground வச்சுட்டு யூஸ் யோர் ஃபோன் டு யோர் ஐ லெவல். அண்ட் ஆல்சோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் எல்போஸை வந்து டேபிள் மேலே வச்சுக்கோங்க. உங்கள் சிஸ்டமை வந்து ஒரு 1 inch below your ஐ லெவல். அண்ட் ஸோ யூ கேன் ஜஸ்ட் see. நீங்கள் இந்த பொசிஷனுக்கு போகவே போகாதீங்க. இல்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டாந்து விடும். இன்ஃபேக்ட் நான் எல்லா இதில் என்னோடய ஃபேவரட் இது வந்து கிஸ்ஸிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவேன். நான் ஹூ டசன்ட் லைக் ஃபேஷியல் எக்ஸசைஸ் மட்டும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இதுக்காக நீங்கள் மேட்டை போட்டுட்டு 1 மணி நேரம் டைம் எடுத்துகிட்டு அதெல்லாம் பண்ண வேண்டாம். டிரைவிங்கில் பண்ணலாம், சிஸ்டமில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு பண்ணலாம். ஃபேஷியல் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் ஓப்பனிங் அப். நீங்கள் வந்து இந்த ஒரு பார்ட்டை ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா கண்ணை சுருக்கக்கூடாது. இதை வந்து நியூட்ரலாக வச்சுக்கணும். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்ணை மூடிக்கலாம். பட் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்ணை மூட முடியாது. பட் சுருக்காதீங்க, கண்ணை சுருக்க வேண்டாம். ஈஸி எக்ஸசைஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இட்ஸ் லைக் எலாங்கேட்டட் கிஸ்ஸஸ். அது பண்ணிகிட்டே இருக்கலாம். சிஸ்டம் பண்ணிவிட்டு யூ கேன் ஃபீல் இட் ஆன் த ஜா லைன். செய்யுங்க பார்க்கலாம் அபி. நல்லா
ஓகே இதெல்லாம் பாக்குறதுக்கு பாக்குறதுக்கு யாராவது பார்த்தாங்க நீங்க வேற நான் கார் ஓட்டிட்டே செஞ்சுட்டு இருப்பேன். நான் இப்போ வரணும்னா ஐ ஹேவ் சைனஸ் ப்ராப்ளம், டீவியேட்டட் செப்டம் சொல்லி ஃபுல்லாக சைனஸ் நிரம்பிச்சுன்னா மூஞ்சி வீங்கிக்கும். ஸோ ஐயோ நான் ஷூட் வரப்போ என்ன பண்ணுறது, அப்போ இருக்கிறதையாவது பண்ணிட்டு பார்த்தா பக்கத்தில் எல்லாம் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுறது, நம்ம பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ ஐ ஜஸ்ட் டூ தட். ஸோ இது வந்து எலாங்கேட்டிவ் ஒர்க்ஸ் ஆனியும். நீங்கள் வந்து 20 கவுண்ட்ஸ் 30 கவுண்ட்ஸ் பண்ணலாம், இல்லை ஹோல்டு பண்ணலாம் 10 கவுண்ட்ஸ், அந்த மாதிரி 20 செட்ஸ். தெரியுதா ஜா லைன் எலாங்கேட் ஆகிறது? ஓகே. செகண்ட் வந்து இதைவே நீங்கள் தலையை மேலே தூக்கி kissing the ceiling works on your double chin. Hold it for 10 counts. அது double chinனுக்கு. Third exercise வந்து fish face. Okay. Fourth வந்து இதெல்லாம் சிம்பிள் எக்ஸசைசஸ். fill in air. இதெல்லாம் 10 செட் நல்லா ஃபுல்லாக 10 செட்ஸு. இங்கே ஜா இதெல்லாம் வலிக்குதா? அப்புறம் ஐஸ் வந்து ஜஸ்ட் ஓப்பன் இட் வைட், ஆஸ் வைட் அஸ். இது சிம்பிள் எக்ஸசைசஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். கண்ணு இப்படி திறக்கிறது எக்ஸசைஸ். ஆமாடா. சரி, நான் உங்களுக்கு 20 கவுண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஓப்பன் யுவர் ஐஸ் ஆஸ் வைட் அஸ் பாசிபிள். 1 2 3 ஓப்பன், 4 5 6 7 8 ஓப்பன், 10 11 12 13 14 15 க்ளோஸ் இட் ஸ்லோலி. இந்த இடம்லாம் ஆக்டிவேட் ஆக தெரியுது, அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன். இன்ஸ்டால எல்லாம் வந்து ஐவ் ஷேர்ட் லாட் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸசைசஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணுறது, நம்ம ப்ராப்ஸ் வச்சு பண்ணுறது இருக்குது. கிட்டத்தட்ட 62 எக்ஸசைசஸ் வச்சுட்ருக்கிறேன். 5 days கோர்ஸ். ஆனால் ஐ வாண்ட் டு கிவ் தட் அஸ் அ இது. பட் ஜென்ரலி வி டூ அ 1 day கோர்ஸ். நம்ம ஒர்க் அவுட் கூட பண்ணிடலாம். அந்த ஃபேஷியல் எக்ஸசைஸ் பண்ணுறக்குள்ள ஒன்று போரிங்கு, யான் வரும். ஆனால் அதனோட எஃபெக்ட் பண்ணி முடித்தா ஏதோ போய் ஒரு 10 வயசு கம்மியான ஒரு ஃபீலிங் வரும். அப்படியே டோன் ஆகி டைட்டன் ஆகி. எவ்வளோ நாள் மேம் இப்போ நான் இந்த ஃபேஷியல் எக்ஸசைஸ் பண்ணா எவ்வளோ நாள்ல எனக்கு ரிசல்ட் தெரியும்? நான் ஃபேஷியல் எக்ஸசைஸு 1 மணி நேரம் பண்ணி பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரை கொடுக்க சொல்லுவேன் நான். அதுலேயே திஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அது நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோன்னு வைங்க. அதே மாதிரி இங்கே லைன் இருக்குது இல்லையா, இந்த லைனு நீங்கள் உள்ளுக்குள்ளே ரன் பண்ணி பாருங்களேன். இப்போது நான் வந்து இப்போ ஒரு பேப்பர் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னு வைங்களேன். இப்போ நான் இந்த பேப்பரை எடுக்கிறேன், நான் இதை ஃபோல்ட் பண்ணேன்னா இந்த இடத்துல இது இருக்குது இல்லையா, நான் அப்போ உள்ளே ரன் பண்ணுறப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே தெரியுது, இந்த ஃபீல் உள்ள தெரியுதா? யூ கேன் அயர்ன் இட் ஃப்ரம் த இன்சைட். இந்த லைனு இது இட் ஒர்க்ஸ். அப்புறம் ஆ பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காலெலாம் யூஸ் பண்ணாமல் டிரைவிங்கில் இதிலையே செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணதெல்லாம் சிஸ்டமில் உட்காந்துட்டு பண்ணிவிட்டு, நீங்கள் சிஸ்டமுக்கு கை வேணும். இப்போ இல்லாட்டி கை யூஸ் பண்ணி பண்ணுற எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்குது. பட் நம்ம அது இருக்குது. பட் தீஸ் ஆர் தி சிம்பிள் ஈஸியஸ்ட் எக்ஸசைசஸ் விச் இஸ் ஸ்டில் வெரி எஃபெக்டிவ். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த செக்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி இன்சைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.